பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يسألك الناس عن الساعة قل إنما علمها عند الله وما يدريك لعل الساعة تكون قريبا. صدق الله العظيم. உலகத்தை படைத்து பரிபாலித்து அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுடைய சகல தேவைகளையும் எந்த குறைவுமின்றி நிவர்த்தி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கே புகழனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் மனித சமூகம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வழிமுறையை காட்டுவதற்காக இறுதி நபியாக, நபிமார்களுக்கு முத்திரையாக, இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாக, அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலாகி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், இமாம்கள், கியாம நாள் வரும் வரையில் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் சலாமும் சலவாத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதனை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அந்த எல்லா விடயங்களையும் முடிந்தளவு வாழ்க்கையில் எடுத்தும் எதிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி வாழுமாறு அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ, விலக்கி இருக்கிறானோ அந்த எல்லா பாவங்களிலிருந்தும் விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவன் வாழக்கூடிய வாழ்க்கை வழிமுறையை அல்லாஹு தாலா காட்டி தந்து, நீ உலகத்தில் இரண்டு விதமாக வாழலாம் என்கின்ற வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாளையும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாம் விரும்பியபடி வாழ்ந்து நாம் விரும்பியபடி மண்ணோடு மண்ணாகி போகின்ற வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லை. நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக, நாம் பேசிய பேச்சுக்களுக்கு, எங்களுடைய செயற்பாடுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். உலகத்தில் நிறைய பேர்களை நாங்கள் பார்க்குகிறோம். அநியாயக்காரனாக, அதிகார வர்க்கம் உள்ளவர்களாக, அதே நேரத்தில் சொகுசாக இன்பமாக வாழக்கூடிய ஒரு சாராரை நாங்கள் உலகத்தில் பார்க்குகிறோம். மறுபக்கத்தில் அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடிய, அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்ந்து வாழுகின்ற அதே நேரத்தில் வாழ்க்கையில் சிரமங்களோடு கஷ்டங்களோடு வாழ்க்கையை முகம் கொடுக்குகின்ற இரண்டு சாரார்களை பார்க்குகிறோம். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹு தாலா இந்த இரண்டுக்கும் நியாயத்தையும், யௌமுல் அதில் என்று சொல்லக்கூடிய, யௌமுல் வாத் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹ் நீதத்தை நிலைநாட்டக்கூடிய, அவனுடைய வாக்கை பூரணப்படுத்தப்படக்கூடிய, யௌமுல் ஹிசாப் என்று சொல்லப்படுகின்ற வாழ்க்கை முறைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுதான் அதனுடைய ஆரம்பம்தான் கியாமத்துடைய நாளாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கியாமத்தை நம்புகின்ற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வான், முறைப்படுத்திக் கொள்வான். ஒரு மனிதன் தான் விரும்புகிறபடி வாழுகிறான் என்றால் அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், அவன் கியாமத்தை நம்பவில்லை, தனக்கு ஒரு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நம்பவில்லை. எனவே தான் அவன் விரும்புகிற பிரகாரம் வாழுகிறான். கியாமத்தை நம்பினான் என்றால் அவன் விரும்பியபடி வாழ மாட்டான். ஏனென்றால் நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறேன். பரீட்சை ஒன்று இருக்குகின்ற பொழுது
மாணவன் அதற்கு தயாராகாமல் இருக்க மாட்டான். பரீட்சை ஒன்று இல்லை என்றிருந்தால் அவன் கற்க மாட்டான். இது உலகத்துடைய நியதி. அன்பார்ந்தவர்களே, எனவே ஒரு மனிதன் ஆகிரத்தை கியாமத்தை நம்புவனாக இருந்தால் அவன் அல்லாஹ்வின் கட்டளை, தக்குவா, அல்லாஹுடைய ஏவல்கள் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதெல்லாம் இலகுவாக இருக்கும். எப்பொழுது அந்த நம்பிக்கையில் குளறுபடி கோளாறு இருக்குகிறதோ அங்கு அவன் அல்லாஹ்வை வணங்குவதிலும் குளறுபடி உள்ளவனாக ஆகிவிடுவான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களிலே மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், பல இடங்களில் அப்படி சொல்கிறார்கள். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்புவதாக இருந்தால் இப்படி செய்யுங்கள். அல்லாஹ்வோடு சேர்த்து மறுமை நாளை சம்பந்தப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்பி மறுமை நாளையும் நீங்கள் நம்புவராக இருந்தால் ஃபலா யுதி ஜாரா, உங்களோட அடுத்த வீட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்யாதே, ஃபல் யுக்ரிம் தைஃபா, உன்னுடைய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து, ஃபல் யகுல் கைரன் அவு லியஸ்முத், நல்லதை சொல் அல்லது மௌனமாக இரு, நீ வியாபாரம் செய்தால் வட்டியிலே ஈடுபடாதே, ஃபலா யஸ்ஃபிகன்ன தமன் ஃபில் ஹரம், நீ ஹரம் எல்லைக்குள் இரத்தம் ஓட்டாது. இப்படி நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குகிறோம். அல்லாஹ்வையும் நீ மறுமை நாளையும் ஈமான் கொள்பவனாக இருந்தால் என்று மறுமை நாளோடு இணைத்து பேசப்படுகிறது. காரணம் என்னவென்றால், மறுமை நாளை நம்புகின்ற அந்த ஈமான் வந்துவிட்டால் அவன் தன்னுடைய மௌத்தை நம்புவான், மௌத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கையை நம்புவான், அதாபுல் கபரை நம்புவான், சிராத்தை நம்புவான், ஹஷ்ரை நம்புவான், வதுல் மீசானை நம்புவான், சுவர்க்கம் நரகம் என்று தனக்கு ஒரு வாழ்க்கை, நீடூழி அழிவில்லாத மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புவான். எனவே இந்த அல் யௌமுல் ஆஹிர், மறுமை நாளை நம்புவதை மிக முக்கியமான ஈமானுடைய ஆரம்சங்களில் அல்லாஹு தாலா இணைத்து வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த மறுமை நாளுடைய நம்பிக்கை மிக முக்கியமானது. இந்த மறுமை நாளை நம்பினால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வான். எதற்காக அல்லாஹு தாலா இந்த அல் யௌமுல் ஆஹிரை வைத்திருக்கிறான்? ஏன் அல்லாஹ் மறுமை நாள் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான் என்றால், மிக அழகாக குர்ஆன் சொல்லுகிறது, மிக அழகாக சொல்லுகிறது. ஏன், எதற்காக இந்த அல் யௌமுல் ஆஹிர், எதற்காக கியாமத்துடைய நாள்? இதா வகஅத்தில் வாக்கியா, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நிகழக்கூடிய, உறுதியாக நிகழக்கூடிய அந்த நாள் நடந்து விட்டால், லைஸ லிவகஅத்திஹா காதிபா, அந்த நாளில், அந்த நாள் நடப்பது என்பதில் பொய் கலப்படம் கிடையாத, உறுதியாக நடந்தே தீரும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கியாமத்தை அல்லாஹ் வைத்திருப்பதற்குரிய காரணத்தை சொல்லுகிறான். ஹாஃபிதத்துன் ராஃபியா, எவ்வளவு சுருக்கமான வார்த்தை, ஹாஃபிதத்துன் ராஃபியா. கண்ணியமானவர்களே, ஹாஃபிதா என்றால் என்ன? தாழ்த்தக்கூடியது. ராஃபியா என்றால் என்ன? உயர்த்தக்கூடியது. இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், ஹாஃபிதத்துன் அக்வாமன் கானு ஃபித் துன்யா அஇஸ்ஸா. இந்த கியாமத்துடைய நாள் சில மக்களை தாழ்த்தும். யார் தெரியுமா? கானு அஇஸ்ஸா ஃபித் துன்யா, உலகத்தில் கௌரவமாக, உலகத்தில் வசதி வாய்ப்போடு, உலகத்தில் செல்வாக்கோடு, உலகத்தில் அதிகாரத்தோடு, உலகத்தில் அநியாயம் செய்பவர்களாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை கியாமத்துடைய நாள் தாழ்த்திவிடும். ராஃபிஅத்துன், அதே நேரத்தில் மறுபக்கம் இன்னொரு சாராரை உயர்த்தும். அக்வாமன் கானு அதில்லா, உலகத்தில் இழிவானவர்களாக, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, அடக்கப்பட்டவர்களாக, முடக்கப்பட்டவர்களாக வாழ்ந்த ஒரு சமூகத்தை அவர்கள் உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்ந்திருந்தால் அவர்களை உயர்த்தும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கியாமத்துக்குரிய காரணம் என்னவென்றால், அந்த நாளில் நீதம் நிறுவப்படும். உலகத்தில் எப்படி வாழ்ந்தோம் என்பது அப்பட்டமாக காட்டப்படும். அங்கே அதிகாரம் செல்லுபடியாகாது, அங்கே தன்னுடைய பணபலம் செல்லுபடியாகாது, தன்னுடைய ஆயுத பலம் செல்லுபடியாகாது, எதுவுமே அங்கு செல்லுபடியாகாது. அங்கு வெறுமனே நாம் முற்படுத்திய நல்லவைகள் மட்டும்தான் அங்கு எங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த பயங்கரமான கியாமத்தை, அந்த கியாமத் எப்போது வரும் என்பதை தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, குர்ஆன் சொல்லவும் இல்லை. எப்போது வரும் என்பதை சொல்லவில்லை. ஆனால் அது வரும், உறுதியாக வரும். ஆனால் எப்போது வரும் என்பதை சொல்லவில்லை.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அந்த இல்மு கொடுக்கப்படவில்லை. கியாமத் எப்பொழுது வரும் என்பது. யஸ்அலுகன் நாசு அனிஸ்ஸா, நபியே உங்களிடத்தில் வந்து கியாமத் எப்போது என்று மக்கள் கேட்கிறார்கள். சொல்லுங்கள், இன்னமா இல்முஹா இன்தல்லாஹ், அதனுடைய அறிவு அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. உங்களால் அதை சொல்ல முடியாது. கியாமத் எப்பொழுது வருகிறது என்பதை கணித்து கூட யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் லஅல்ல ஸாஅத தகூனு கரீபா, அண்மையில் வரும், தூரத்தில் அல்ல. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தூரத்தில் காணுகிறார்கள், அது அண்மையில் நாங்கள் வைத்திருக்கிறோம். நராஹு கரீபா யரௌனஹு பஈதா என்று குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, எனவே கியாமத் எப்பொழுது வரும் என்பதை குர்ஆன் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்லவில்லை. ஆனால் அது உறுதியாக வரக்கூடியது. ஆனால் அதனுடைய அடையாளங்களை குர்ஆனும் ஹதீஸும் பேசி இருக்கின்றன. அடையாளங்கள், சிறிய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், நடந்து முடிந்த அடையாளங்கள், நடந்து கொண்டிருக்கின்ற அடையாளங்கள், நடக்கப் போகின்ற அடையாளங்கள், இதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் பேசி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு பகுதியையும் பேசி இருக்கிறது. கியாமத் நடக்குகின்ற பொழுது, கியாமத் வருகின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தில் என்ன நிலைமைகள் உண்டா? சூரியனுக்கு என்ன நடக்கும்? சந்திரனுக்கு என்ன நடக்கும்? தண்ணீர் நெருப்பாக மாறும், நட்சத்திரங்கள் விழும், வானம் விழும். சூரத்துல் இன்ஃபிதார், சூரத்துல் இன்ஷிகாக், அல்லாஹ் அந்நபஉல் அதீம், பயங்கரமான செய்தி என்று அல்லாஹ் அந்த கியாமத்தை வர்ணிக்குகிறான். என்னென்ன இந்த பிரபஞ்சத்திலே நடக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. என்னென்ன நடக்கும்? மிருகங்களுக்கு என்ன நடக்கும்? மனிதனுக்கு என்ன நடக்கும்? மனிதன் அந்த நேரத்தில் எப்படி இருப்பான்? அவன் பித்து பிடித்தவனாக இருப்பான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வதர நாஸ சுகாரா, மக்களை நீங்கள் காணுவீர்கள் பித்து பிடித்தவர்களாக, போதை போன்று காணுவீர்கள், ஆனால் போதையாக இருக்காது. என்ன செய்வதென்றே தெரியாத தடுமாறுகின்ற ஒரு நிலையில் மனிதன் இருப்பான். யாரும் யாரையும் ஏறிட்டு பார்க்காத நிலை என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷய்யபத்னி ஹூதுன் வ அஹவாத்துஹா, சூரா ஹூத் போன்ற கியாமத்தை பற்றி சொல்லுகின்ற சில வசனங்களை நான் ஓதி அதனுடைய தாக்கத்தால் என் தலை நரைத்து போயினேன்னு சொன்னான். அவ்வளவு பயங்கரம். தலை நரைச்சிற அளவுக்கு கியாமத்துடைய வசனங்கள் பயங்கரம் என்றால், வசனங்களை ஓதினத்தால தலையே நரைச்சி போகுதுண்டா. குர்ஆன் சொல்லுது, யௌமன் யஜஅலுல் வில்தான ஷீபா, யௌமன் யஜஅலுல் வில்தான ஷீபா, அந்த நாளை நிதர்சனமாக மனிதன் காணுகின்ற பொழுது சின்ன குழந்தையை கிழவனாக அது மாற்றிவிடும் என்று சொல்லுது. சிறிய ஒரு குழந்தை, இது மட்டும் போதும். வேறு வசனம் கியாமத்துடைய பயங்கரத்தை சொல்வதற்கு வேறொன்றும் தேவையில்லை. யௌமை யஜஅலுல் வில்தான ஷீபா, ஒரு சிறுவன் கிழவனாக மாறிவிடுவான். அவ்வளவு பயங்கரமான ஒரு தோற்றம் அந்த கியாமத்திலே இருக்கும் என்பதை குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே வெறுமனே ஒரு வரலாற்று அறிவை எடுத்துக்கொள்வதற்கோ தகவல்களை எடுத்துக்கொள்வதற்காகவோ கியாமத்தை பற்றி பேசுவது கிடையாது. கியாமத்தை பற்றி விளங்கிக் கொள்வது, நான் ஒரு கியாமத்துடைய அடையாளமாக ஆகிவிடக்கூடாது. எனக்கு ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது, அல்லாஹ்வே பயங்கரம் என்று சொல்ற அளவுக்கு அது உண்மையில் பயங்கரமாகத்தான் இருக்கப் போகிறது. அது நிதர்சனமாக நடந்தே நடக்கும். ஏனென்றால் இன்று கியாமத்தை பற்றி பொதுவாக பேசினால் எதற்காக இதை பற்றி பேசுகிறது என்றே நிறைய பேர்கள் யோசிப்பார்கள். கியாமத்தா, அது ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? ஏனென்றால் நாங்கள் ரொம்ப தூரத்தில் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும், மக்களுக்கு கியாமத் நெருங்கிவிட்டது, கேள்வி கணக்குக்குரிய காலம் நெருங்கிவிட்டது. எப்படி வரும் தெரியுமா? வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன், எதிர்பார்த்த நிலையில் வராது. நாளைக்கு நாளண்டைக்கு கியாமத் நாள் எதிர்பார்த்து கொண்டு மக்கள் மறதியாக அந்த கியாமத்தை பற்றி கணக்கே இல்லாத நிலையில் இருக்குகின்ற பொழுதுதான் கியாமத் வரும். இதெல்லாம் இப்போ எங்கட இந்த காலம் அப்படித்தான் இருக்கிறது. கியாமத்தை பற்றி பேசினா இது என்ன தலைப்பு, என்னத்துக்கு இதை பேசணும்? கியாமத்தை எவ்வளவு காலம் வரல, இனியும் வராது என்ற ஒரு கற்பனையில் இருக்கின்ற பொழுதுதான் கியாமத் வரும். வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதுன், அவர்கள் மறதியிலும் புறக்கணித்த நிலையிலும் கணக்கெடுக்காத நிலையிலும் இருக்கின்ற பொழுதுதான் கியாமத் வரும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, மிக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கியாமத்தினுடைய பல்வேறு அடையாளங்கள் தற்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு அடையாளங்கள் இந்த உலகத்திலே நடந்துவிட்டன. அவற்றை நாங்கள் விளங்கி
அதற்குரிய தயாரிப்பு செய்பவர்களாக மாற வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் அறிய வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கியாமத்துடைய பல அடையாளங்கள் இந்த உலகத்தில் நடந்து முடிந்து விட்டன. அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் நபியாக அனுப்பப்பட்டது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை புஇஸ்து அன வஸ்ஸாஅ கஹாத்தைன், இப்படி சொன்னார்கள். 2 விரலையும் காட்டி சொன்னார்கள், நானும் கியாமத்தும் இவ்வளவு நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட 1459 வருடங்கள் ஆகிவிட்டது நபியாக அனுப்பப்பட்டு. அந்த காலத்தில் சொன்னார்கள், நானும் கியாமத்தும் இவ்வளவு நெருக்கமாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த இன்னொரு பெயர் தான் அல் ஆகிப், இறுதியானவர். அவருக்கு பிறகு நபி கிடையாது. இறுதி நபி என்ற ஒன்றே இறுதி நாளின் அடையாளமாக இருக்கிறது. இறுதி நபி என்ற ஒன்றே இறுதி நாளின் அடையாளம். அல் முக்கஃபி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. நபிமார்களை துயர்ந்து வந்தவர், அவரை துயர இனி நபி கிடையாது. எனவே இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது கியாமத் நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இரண்டாவது அடையாளம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸில் பல அடையாளங்களை சொன்னார். எல்லாவற்றையும் சொல்வதற்கு நேரம் இடம் கொடுக்காது. முக்கியமான ஒரு சில அடையாளங்கள், நடந்து முடிந்த ஒரு சில அடையாளங்களை மட்டும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்க. பெரிய அடையாளம் ஒரு தனிப்பகுதி இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுத் சித்தன் பைன யதை ஸா, கியாமத் வருவதற்கு முன்னால் 6 அடையாளங்களை எண்ணி கணக்கிட்டு கொள்ளுங்கள் என்று சில அடையாளங்களை சொன்னார்கள். அதிலே ஒன்று சொன்னார்கள், மௌத்தி, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு அடையாளம். இந்த உலகத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதும் கியாமத்துடைய ஒரு அடையாளம் என்று சொன்னார்கள். அதனால தான் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹுடைய வஃபாத் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இருளை தோற்றுவித்தது. மிகப்பெரிய ஒரு இருளை மக்களுக்கிடையில் உண்டாக்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகின்ற போது ஒரு வெளிச்சம் இருந்தது, ஒரு ஒளி இருந்தது. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு நுழைந்த நாள் அல்லாஹ் மின்ஹா குல்லு ஷை, முழு மதீனாவும் இலங்கியது என்று சொன்னார்கள். எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தானார்களோ அத்லம மின்ஹா குல்லு ஷை, இந்த உலகமே இருண்டு போனது என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே வைத்துவிட்டு, நாங்கள் எங்களுடைய கைகளை தட்டவும் இல்லை, ஹத்தா அன்கர்னா குலூபனா, எங்களுடைய உள்ளத்திலே ஒருவித மாற்றம் ஏற்படுவதை உணர்ந்தோம். அந்த வெளிச்சம், அந்த ஒளி எங்களுக்கு இருக்கவில்லை. அதனுடைய அர்த்தம் இப்படி கிடையாது, சஹாபாக்களுடைய ஹிதாயத்தில் குறைவு வந்தது என்ற அர்த்தம் கிடையாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குகின்ற போது இருந்த அந்த ஒளி பிரகாசம் எங்களிடத்தில் இருந்து அணைந்ததை நாங்கள் கண்டோம். எங்களுடைய உள்ளங்களிலே சில வித்தியாசங்கள் ஏற்படுவதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாமி சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் அவர்கள் ஒரு கவிதையை படிக்குகிறார். லஅம்ருக் லஅம்ருக மா அப்கி அன்-நபிய லிஃபக்திஹி, லஅம்ருக மா அப்கி அன்-நபிய லிஃபக்திஹி வலக்கின்னமா அக்ஷா மினல் ஹர்ஜி ஆத்தியா. இந்த நபியை இழந்ததை நினைத்து நான் அளவில்லை, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தானதை வைத்து நான் அளவில்லை. நான் அழுகிறேன். ஏன் தெரியுமா? இவருடைய மௌத்துக்கு பிறகு இந்த உலகத்திலே மிகப்பெரிய குழப்பங்களும் ஃபித்னாக்களும் கொலைகளும் வர இருக்கிறது என்பதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார். உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு இந்த உலகத்திலே பல்வேறு சோதனைகள் இந்த உலகத்திலே ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடனேயே பல்வேறு சோதனைகள், முர்த்ததுகள் உருவானார்கள், ஜகாத்தை மறுப்பவர்கள் உருவானார்கள், பல்வேறு பிரச்சனைகள் உருவானது. ஆனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அந்த ஒளியை பெற்ற, அந்த நுபுவத்துடைய பிரகாசத்தை பெற்ற சஹாபாக்கள் அந்த இருள்களை அணைத்தார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அடையாளமாக சொன்னார்கள், ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். அதையும் கியாமத்துடைய அடையாளமாக சொன்னார்கள். பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகின்ற பொழுது பைத்துல் மக்திஸுடைய அதிகாரம் உலகத்தின் மிக பெரும் வல்லரசாக இருந்த ரோமர்களுக்கு கீழால் இருந்தது. ரோமர்கள்
அவர்களோடு இருந்த இன்னொரு மிகப்பெரிய பேரரசு பைசாந்திய பேரரசு, அல் பீசந்தியூன் என்று சொல்லக்கூடிய பைசாந்திய பேரரசு, அவர்களுக்கு கீழால் இருந்த ஷாமுடைய மிக பெரும் வல்லரசுகளுக்கு கீழால் இருந்த ஒரு நகரம்தான் பைத்துல் மக்திஸ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்படும். வெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு 5 வருடங்களுக்கு பிறகு ஹிஜ்ரி 16 ஹஸரத் உமர் ரதியல்லாஹுடைய காலத்தில் பைத்துல் மக்திஸ் வெற்றி கொள்ளப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாஊனு அம்வாஸ். அம்வாஸ் என்ற அந்த நகரத்திலே ஏற்படுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு தொற்று நோயை பற்றி சொன்னார்கள். அதையும் கியாமத், அதுவெல்லாம் ஸல்லல்லாஹுடைய வஃபாத்துக்கு ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நடந்து முடிந்த விடயங்கள். அம்வாஸில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான தொற்று நோய். சஹாபாக்கள் ஷாமை வெற்றி கொண்டு ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாமுடைய கவர்னராக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஒரு பயங்கரமான தொற்று நோய் வந்தது. பல நூற்றுக்கணக்கான, சில வரலாற்றாசிரியர் பல ஆயிரக்கணக்கான, சில வரலாற்றாசிரியர் சுமார் 25,000 பேர்கள் அந்த அம்வாஸுடைய அந்த தொற்று நோயிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள், வஃபாத்தானார்கள் என்ற கருத்தை எழுதுகிறார்கள். பயங்கரமான ஒரு தொற்று நோய். ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தாவுனிலே தான் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். மிக கவலையான வரலாறு. ஹஸரத் அபூ உபைதா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ உபைதா வர சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதே நோயிலே தான் ஹஸரத் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார். கண்ணியமான சகோதரர்களே, இதுபோன்று பல்வேறு அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதிலே ஒன்று சொன்னார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தகூமு ஸாஅ ஹத்தா தக்துலு இமாமக்கும். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறது அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, உங்களுடைய ஒரு கலீஃபாவை, இமாமை நீங்கள் கொல்லுகின்ற வரைக்கும் கியாமத் வராது என்று சொன்னார். உங்களுடைய தலைவர் ஒருவரை, உங்களுடைய ஒரு கவர்னரை அல்லது கலீஃபாவை நீங்கள் கொல்லுவீர்கள். வதஜ்தலிது பிஅஸ்யாஃபிக்கும், உங்களுடைய வாள்களால் நீங்களே உங்களுக்கு எதிராக நின்று போர் செய்வீர்கள். வயரிசு துன்யாக்கும் ஷிராருக்கும், உங்களில் இருக்கின்ற அதி கெட்டவர்கள் தான் உங்களை அதிகாரம் செலுத்துகின்றவர்களாக, உங்களுடைய தலைவர்களாக ஆக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்னொரு கருத்திலே சொன்னார்கள், ஒரு சோதனை வரும், எந்த ஒரு அரபியர்களுடைய வீட்டையும் அது வைக்காமல் அது புகுந்து விடும் என்று சொன்னார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதனுடைய ஆரம்பம் ஏற்பட்டது ஹஸரத் உஸ்மான், 3ஆம் கலீஃபா சையதுனா ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையில் இருந்து இந்த சோதனை, இந்த ஃபித்னா உலகத்துக்கு ஏற்பட்டது என்பதாக இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டது இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஃபித்னா. என்ற கியாமத்துடைய மிகப்பெரிய அடையாளங்கள் ஃபித்னாக்கள், அதிலும் குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அதற்கு பிரதான இடமாக அமைந்தது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலகக்காரர்களால், முனாஃபிக்குகளால் கொலை செய்யப்பட்டது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயந்தார்கள். அந்த சோதனை என்னுடைய காலத்தில் வந்து விடுமோ என்று பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி, இரகசியமான விஷயங்களை பற்றி, இந்த உலகத்துக்கு ஏற்படுகின்ற ஆபத்துகளை பற்றியெல்லாம் ஹஸரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொல்லி இருந்தார். ஆனால் அவர்களுக்கு சாஹிபு சிர், இரகசியக்காரர் என்ற பெயர் இருந்தது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ஹஸரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, துஅரதுல் ஃபித்னு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதன். ஒரு காலத்தில் ஒரு சோதனை வரும், ஒரு ஃபித்னா வரும். எப்படி வரும் தெரியுமா? பாய்கள் எப்படி ஒன்றோடொன்று பின்னப்பட்டிருக்கிறதோ, ஒரு பாயினுடைய அந்த ஈர்க்கு எப்படி இன்னொரு பாயோடு கோர்க்கப்பட்டிருக்கிறதோ, இறுக பிடித்திருக்கிறதோ, அதுபோன்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த ஃபித்னாவுக்குள் மாட்டி இருப்பான், கலண்டு கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பான். அந்த ஃபித்னாவை பற்றி எனக்கு சொல்லுங்களே என்று சொன்னபோது ஹஸரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறொரு பாணியிலே சின்னொரு ஃபித்னாவை பற்றி சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பது ஒரு பயங்கரமான ஃபித்னாவை பற்றி. ஹஸரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பற்றி பதில் சொல்லாமல் அவர்கள் சொன்னார்கள், ஓ, உண்மையில் அப்படி வரும் தான். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தால் சோதிக்கப்படுவது, அல்லது தன்னுடைய குடும்பத்தை நேசிப்பது, தன்னுடைய மனைவியை நேசிப்பது, அல்லது தன்னுடைய மனைவியால் பாதிக்கப்படுவது, இது போன்ற ஃபித்னாக்கள் உலகத்தில் ஏற்படும். அது மனிதன் தொழுகின்ற தொழுகை நல்லமல்களை கொண்டு இல்லாமல் போகும் என்று சொன்னபோது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்கவில்லை. அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், கடலலை போன்று ஒன்றன் பின் ஒன்றதாக இந்த உலகத்திற்கு உம்மத்துக்கு வருகின்ற சோதனையை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்னபோது ஹஸரத் ஹுஸைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா பஸ அலைக மின்ஹா யா அமீரல் முஃமினீன். அமீரல் முஃமினீன், நீங்கள் இதை பற்றி அலட்டிக்கொள்ள வேண்டாம், நீங்கள் இதை பற்றி கேட்டுக்கொள்ள வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகன்,
அந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கும் இடையில் நெருங்க முடியாது. அந்த ஃபித்னா உங்களை தாண்டி வர முடியாது. ஏனென்றால் அங்கு ஒரு கதவு இருக்கிறது, ஒரு இறுக்கமாக மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது. அதை தாண்டி ஃபித்னா வராது என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன ஃபித்னா என்று கேட்கவில்லை. ஏனென்றால் அவருக்கு சொல்ல விருப்பம் இல்லை. எனவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார்கள், அந்த கதவு ஹல் யுஃப்தஹ் அம் யுக்ஸர், அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? அந்த கதவு திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? சொன்னார்கள் பல் யுக்ஸர், அது திறக்கப்படாது, உடைக்கப்படும் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, இப்போ அந்த கதவு என்ன என்றா, ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அந்த கதவு யார் என்று சொன்னாங்க. அந்த கதவு உமர் ரதி தான் அந்த கதவு. அந்த ஃபித்னாவை வரவிடாமல் தடுத்திருந்தது உமர் தான் என்று சொன்னார். கேட்டாங்க, ஹஜரத் உமருக்கு தெரியுமா அவர் தான் அந்த கதவு என்று சொல்லி சொன்னாங்க. எப்படி இரவுக்கு பிறகு பகல் வாரது உறுதியான தெரிஞ்ச விஷயமோ, ஹஜரத் உமருக்கு தெரியும் அவர் தான் அந்த ஃபித்னாவை தடுக்கக்கூடிய கதவாக இருந்தார்கள் என்பது தெரியும் என்ற செய்தியை ஹஜரத் ஹுசைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஏனென்றால் இந்த உலகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய சோதனை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத், அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதவு உடைக்கப்பட்டது என்பதுடைய அர்த்தம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான மௌத்தாய் அடையவில்லை, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகுதான் இந்த உலகத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக வந்தது. அதற்கான ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை செய்தவர்கள் யூதர்கள். அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதனுக்கு இஸ்லாமிய வேஷத்தை கொடுத்து அவன் ஈராக்கில் இருந்து அவனை உருவாக்கி முஸ்லீம் போன்று நடிக்க வைத்து ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்கின்ற வரைக்கும் அந்த ஃபித்னாவை தொடர்ந்து, அதற்கு பிறகு ஷியாக்கள் என்றும், அதற்கு பிறகு ஹவாரிஜிகள் என்றும், அகீதா ரீதியாக பல கொள்கைக்காரர்கள் என்றும், ஹிலாஃபத் ரீதியாக உமையாக்கள், அலவிகள், அப்பாசிகள், ஜுபைரிகள் என்று பல பிரிவுகள் உலகத்தில் ஏற்பட்டு முஸ்லீம்களுக்கு எதிராக வாழ்த்துக்க வேண்டிய ஒரு பயங்கரமான நிலை, அந்த ஃபித்னாவும் கியாமத்துடைய அடையாளம்தான். அதற்குரிய ஆரம்பமாக அமைந்திருந்தது ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலைதான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈராக்கை பார்த்து சொன்னார்கள், இங்கிருந்து தான் ஃபித்னா வரும் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம் இன்றைய ஷியா சுன்னி பிரச்சனை. இன்று முழு உலகத்திலே ஈராக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி, சிரியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, யமனை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய அண்டை நாடான பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் எமது நாட்டிலேயும் இந்த ஷியாக்களுடைய பிரச்சனை இருக்கிறது என்றால், இதுவெல்லாம் அன்றிலிருந்து விதைக்கப்பட்ட வித்துகள் தான் இன்று விஸ்வரூபம் எடுத்து இன்று பயங்கரமான தோற்றத்தில் உலகத்தை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஃபித்னாக்களை பற்றி தனியாக சொல், அந்த அளவுக்கு என்னென்ன சோதனைகள் வரும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாபொன்றை அமைத்திருக்கிறார்கள். பாபுன் லா தகூமு ஸாஅ ஹத்தா யுக்பத அஹ்லுல் குபூர். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஒரு பாப் அமைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மனிதனுக்கு சோதனை வரும் என்றால், கபரிலே இருக்கின்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நான் இந்த கபருடையவனாக இருக்கலாம், நான் மௌத்தாக இருக்கலாம். இந்த ஃபித்னாவுக்குள் மாட்டிப்படுவதை விட யாரும் உலகத்தில் மௌத்தானவரை பார்த்து பொறாமப்பட்டுள்ள, ஏதோ தன்னை விட செல்வாக்கும் அதிகாரமும் நல்ல விஷயங்களும் ஈக்கிறவரை பார்த்து தான் பொறாமப்படுற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ ஹத்தா யமுர்ர الرجل بقبر الرجل. மனிதன் ஒரு கபருக்கு பக்கத்தில் போவான், அவன் சொல்லுவான், யா லைத்தனி மகானா, இந்த கபருடையவனாக நான் இருக்கலாமே என்று நினைக்குகின்ற அளவுக்கு உலகத்தில் சோதனை வரும், உலகத்தில் பிரச்சனை வரும். அதே ஹதீஸுடைய இன்னொரு ஹதீஸுடைய தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அளவு ஃபித்னா வரும் என்றால், ஒரு மனிதனுக்கு தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, ஈமானிலே நம்பிக்கை இழந்து போவான், ஈமான் ததும்பக்கூடியதாக, ஈமான் ஆடக்கூடியதாக. யுஸ்பிஹு الرجل முஃமினன் வயும்சி காஃபிரன். அவன் காலையில் மூமினாக இருப்பான், மாலையில் காஃபிராகிடுவான். அவனுக்கு ஈமான் என்பது ஒரு செல்லக்காசாக, நம்பிக்கை இல்லாதாக, நான் ஒரு மூமினாக இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு சோதனைகள் வருகிறது என்று ஈமானை விடுகின்ற ஒரு நிலைமை மனிதனுக்கு ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் தீபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக இதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள், அற்புதமான ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸுக்கு கீழால் கியாமத்துக்கு அண்மித்த காலத்திலே மக்கள் வருவார்கள், முஸ்லீம் தலைவர்களாக இருப்பார்கள், இஸ்லாமிய பெயர்களில் இருப்பார்கள், ஜினாவை ஆதரிப்பார்கள், வட்டியை அவர்கள்தான் அதை உருவாக்குவார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய இரத்தங்களை மதிக்க மாட்டார்கள், அவர்கள் ஷரியத்துக்கு முரணானதை அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள் என்ற கருத்தை எழுதியிருக்கிறார். கண்ணியமான, இதையெல்லாம் நாங்கள் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய
அரபுலகம் என்று சொல்லக்கூடிய இன்றைய முஸ்லீம் நாடுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால் இதுவெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த உலகத்திலே செய்து முஸ்லீம்களுடைய இரத்தங்களுக்கு மரியாதை இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது. இதுவெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்கள். நாம் ஈமானை தளர்வதற்கல்ல, ஆரம்பத்தில் சொன்னதை போல் அல்லாஹ் கியாமத் என்ற ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாளில் தான் நியாயம் நிறுவப்படும். எனவே உலகத்திலே வருகின்ற சோதனைகளை பார்த்து அல்லாஹ் இஸ்லாத்தை கைவிட்டு விட்டானோ என்று ஒருவனுக்கு சிந்தனை வருமாக இருந்தால் அவன்தான் அந்த யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரன், காலையில் மூமினாக இருந்து மாலையில் காஃபிரான நிலைக்கு மாறிவிடுவான். ஏன் ஈமான் இல்லை அவனுக்கு, அவனுடைய இஸ்லாத்திலே நம்பி. சோதனைகள் என்பது அல்லாஹ் ஒருவனை தட்டி பார்ப்பதற்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற ஒரு நிலைமைதான். எனவே கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விடயங்களை சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், கியாமத் வருகின்ற பொழுது பொய்யர்கள் உருவாகுவார்கள், தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன், பொய் நபிமார்கள் உருவாகிறார் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே அது உருவானார்கள். முசைலிமத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அந்த முசைலிமாவிலிருந்து, அஸ்வத் அல் அன்சியிலிருந்து, துலைஹாவிலிருந்து, சுஜாஹிலிருந்து, கடைசியாக 1835 உருவான மிர்சா குலாம் வரையிலும் மட்டுமல்ல, தற்காலத்திலேயும் நுபுவத்தை வாதிடக்கூடிய பல நவீன மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாத்திலே நுபுவத்தை வாதிடக்கூடியவர்கள், தன்னை நபியாக சொல்லக்கூடியவர்கள் உருவாகுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக முக்கியமாக கடைசியாக அதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயங்களை சொன்னார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா யுக்பதல் இல்ம், கியாமத் வருகின்ற பொழுது, கியாமத்துக்கு நெருக்கமான காலத்தில் மார்க்க அறிவு உயர்த்தப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். மார்க்க அறிவு இந்த உலகத்தில் இருக்காது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய காலம், பிற்பட்ட காலம், எப்படியான மார்க்க அறிவு உலகத்திலே வளர்ந்திருந்த காலம். சாதாரண மக்கள் உலமாக்களாக இருந்த காலம். 90% மக்கள் மார்க்கம் தெரிந்த காலம். அந்த காலம் போய் 3%, 2% மக்கள் தான் மார்க்கத்தை படிக்க வந்த காலம். அந்த மார்க்கத்தையும் குழப்புவதற்காக இந்த உலகத்திலே பல்வேறு நவீன முயற்சிகள் நடைபெறுகின்ற காலம். இன்று மார்க்கத்தை பேசுவது ஒரு இயலாத காலம். மார்க்கத்தை சொன்னால் அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளமாகத்தான் சொன்னார்கள். அல் இஸ்லாமு பத கரீபன் வ சயஊது கமா பத. இஸ்லாம் ஒரு பரதேசியாக, கவனிப்பாரற்ற நிலையில், வரவேற்கப்படாத நிலையில் தான் இந்த உலகத்தில் வந்தது. இஸ்லாத்தை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு வரவேற்று அதை முன்னுரிமை கொடுக்கவில்லை. அதே ஒரு நிலைமை வரும். சஹாபாக்களை பார்த்தா அந்த நேரத்தில் அல் முத்தமஸ்ஸிகு பித்தீன், அந்த நேரத்தில் ஒருவன் மார்க்கத்தை பின்பற்றுவது உங்களில், சஹாபாக்களை பார்த்தா உங்களில் 50 பேருக்குரிய கூலி அவனுக்கு இருக்கிறது, அவருக்கு இருக்கிறது என்று சொன்னார். சஹாபாக்களில் 50 பேருக்குரிய கூலி. அவ்வளவு ஒரு சிரமமான காலம் வரும். மார்க்க அறிவு உயர்த்தப்படும். மார்க்கத்தை பேசுவது குறையாக கருதப்படும். மார்க்கத்தை பேசுவது பிற்போக்காக கருதப்படுகின்ற ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், தக்ஸுர ஸலாஸில், பூமி அதிர்ச்சி உலகத்திலே கூடும் என்று சொன்னார். இன்று நாங்கள் இதையெல்லாம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோருக்கும் தெரியும். செய்திகளை படிக்குகிறோம், எவ்வளவு இந்த உலகத்திலே பூமி அதிர்ச்சி உருவாகி கொண்டிருக்கிறது. அதே போன்று சொன்னார்கள், வயதகாரப ஸமான், காலம் மிக வேகமாக செல்ல ஆரம்பிக்கும். இதையெல்லாம் விவரிக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ரமதான் வந்தது, எத்தனை வேகமாக பறந்து சென்றது. எங்களுடைய ஆயுள் எவ்வளவு வேகமாக போயிருக்கிறது. திரும்பி பார்த்தால் 12, 10 வயதிலே செய்தது ஞாபகம் வருகிறது. ஆனால் நாங்கள் இன்று 30, 40, 50, 60 தாண்டி எவ்வளவு வேகமாக சென்றிருக்கிறோம். இதுவெல்லாம் கியாமத்துடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சொன்னார்கள், வயக்சுரல் ஹரஜ் ஐ அல் கத்ல், கொலை இந்த உலகத்திலே கூடும் என்று சொன்னார். கண்ணியமானவர்கள், இந்த உலகத்திலே பார்க்கிறோம். இதையெல்லாம் விவரிக்க வேண்டிய தேவையிலே. அந்த அளவுக்கு நிதர்சனமாக அன்றாட நாங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு மனிதனுடைய உயிருக்குரிய ஒரு மிருகத்துக்கு கொடுக்கப்படுகின்ற மரியாதை இன்று மனித உயிர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. மனித உரிமை பற்றி பேசுகின்றவர்களே ஆயுத உற்பத்தியாளர்களாக இந்த உலகத்திலே மாறி ஆயுதங்களை விநியோகிக்கின்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். வெறும் பேச்சுக்குத்தான் மனிதனுக்கு மரியாதை இருக்கிறது தவிர ஒரு சாதாரண மிருகத்துக்குள்ள மரியாதை மனிதனுக்கு கொடுக்கப்படாத ஒரு பயங்கரமான காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். எனவே கண்ணியமானே சகோதரே, இதுபோன்று கியாமத்துடைய பெரிய அடையாளங்கள், கியாமத் நிகழுகின்ற பொழுது மனிதனுக்கு என்ன நடக்கும் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்கிறது.
கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, கியாமத் நிச்சயமாக நடக்கும், அதில் சந்தேகமில்லை. ஆனால் கியாமத்துக்குரிய அடையாளங்களை, அந்த பாவங்களை செய்கின்றவர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக நிறுத்தி கேள்வி கேட்கப்படுவான். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நாளில் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய அரசுடைய நிழலை பெற்ற நல்லோர்களின் கூட்டத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்குறைகளையும் மன்னித்து மறைத்தல்வாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. கியாமத்துடைய பயங்கரங்களிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ஃபித்னாக்களிலிருந்து, சோதனைகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து எங்களுக்கு பாக்கியங்களையும் ரஹ்மத்தையும் தந்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.